ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போட்டி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. அதுக்கு ஸ்பைசஸ்லாம் நல்லா ட்ரையாக வறுத்துக்கணும். மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, லவங்கம், அன்னாசிப்பூ, ஏலக்காய், தனியா, காஞ்ச மிளகாய், இலை எல்லாத்தையும் போட்டு ட்ரையாக வறுத்துக்கணும். வறுத்து நம்ம மிக்சியில் வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது கொஞ்சம் ஸ்மெல் வர வரைக்கும் வறுக்கணும். ரொம்ப கருகிற அளவுக்கு வறுத்துடக்கூடாது. அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். இதுக்கு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணணும். நான் கொஞ்சம் வெங்காயம் அரைச்சி போட்டேன். கொஞ்சம் திப்பியாக 1-2 அரைச்சி போட்டேன். இஞ்சி பூண்டு அதோடய நான் ஆட் பண்ணி அரைச்சிட்டேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஏன் இதை ஆட் பண்ணேன்னா கொஞ்சம் குழம்பு கெட்டியாக கிடைக்கும், கொஞ்சம் திக்காக கிடைக்குங்கிறதுக்காக அப்படி ரெடி பண்ணேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினா தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. வதங்கிருச்சு. தக்காளியே நான் கொஞ்சம் தோலில் ரொம்ப கெட்டியாக இருந்ததுனால, திக்காக இருந்ததுனால நான் எல்லாமே மிக்சியில் அரைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா வதக்குனா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி தக்காளி தோல் மொத்தமாக வருது. இப்போ வர தக்காளிலாம் வதங்கிறதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால நான் அரைச்சி போட்டிருக்கேன். 3 தக்காளியும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். குக்கர் மாற்றினேங்க. ஏன்னா போட்டி 2 போட்டிங்கனால பெருசு நிறைய குக்கர் பத்தாதுன்னு குக்கர் மாற்றினேன். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் போட்டி எடுத்து வச்சுட்டேன். நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் பொடி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா, ஸ்பைசஸ்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவே நம்ம அதில் சேர்க்கணும். இப்போ இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம போட்டி சேர்க்க போகிறோம். போட்டி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக இருந்தால் வேகத்துக்கு ரொம்ப இதாகும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடி சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விடுறப்ப டேஸ்ட் பார்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நல்லா டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றணும். அப்போ தான் குழம்பு நல்லா கிடைக்கும். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆன் பண்ணனால கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் போட்டு மூடிட்டு ஒரு 10-15 நிமிஷம் வேக வைக்கலாங்க. ஏன்னா போட்டி கொஞ்சம் மட்டன் அளவுக்கு வேகணும். அப்போ தான் வேகணும். மட்டன் டைம் அளவுக்கு இது வேகணும். போட்டி நல்லா வெந்துருச்சு. இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். சூப்பரான போட்டி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.